ஆனா மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது எந்த விஷயமாக அது அரசியல் ஆகட்டும், சினிமா ஆகட்டும், குடும்பம் ஆகட்டும், ஆபீஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு சேர்க்கிறது ஊடகங்களும் பத்திரிகையாளர் தான். அதனால இந்த அருமையான படத்தை பார்த்து நல்லபடியாக விமர்சனத்தை எழுதி எனக்கு ஒரு வாழ்த்தையும் அவர் ஆகிய அவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று உங்களை பணியன் போட்டு கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி சார். 2 ஆண்டுகள் ராத்திரி பகலா உழைச்சி இப்போ 36 ஆர்டிஸ்ட் காம்போல கொண்டு வந்து வேர்வை சிந்தி படத்துல ஒர்க் பண்ண 100 டெக்னீஷியனுக்குமே தெரியும், வெளியில கேளுங்க. அப்படி காப்பி ரெடி பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துருக்கோம். திடீர்னு கடைசி நேரத்துல வந்து கதை என்னது, நான் இப்போ இந்த ஹீரோட்ட சொன்னேன், அந்த ஹீரோட்ட சொன்னேன், நிறைய பேர் சொல்லிட்டு தான் இப்போ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நீங்க. அவங்கெல்லாம் டைரக்டர் ஆகும்போது அந்த லட்சணம் தெரியும் சார், அந்த வழி என்னன்னு தெரியும். எனக்கு இது 4th ஃபிலிம். தம்பி கோட்டை, தகடு தகடு, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, இது சாமானியன் என்னோட 4வது படம். ஸோ வந்து என்னன்னா, நான் டிஎஃப்டி படித்தேன், கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட். என்னோட எல்லா படத்துக்கும் ஸ்கிரிப்ட் நான் தான், ஓகேங்களா. அதனால வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது எவனோ ஒருத்த உரிமை கொண்டாடும் போது கர்மா இருக்கு, காலம் பதில் சொல்லும். அவங்க நடிகர் சிவகுமார் சார் சொல்ற மாதிரி ஒருத்த வாழும்போது தெரியும்பாங்க நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு. அதனால எதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை, படம் பேசும் சார். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். பார்த்துட்டு சொல்லுங்க, ஏதாவது கேள்விகள் இருந்தால் சொல்லுங்க சார், தன்மையோட பதில் சொல்றோம் ப்ளீஸ். சொல்ல மறந்துட்டேன் சார். அதாவது என்னன்னா, டைரக்டர், கதாசிரியர், ப்ரொடியூசர் வந்து கதை சொன்னது ஓகே. பட் ஒன் திங் என்னன்னா, இன்னைக்கு கதை வேற ஒருத்தன்னு சொல்லி பேசுறேன். நான் ஓப்பனாக சொல்றேன், என்கிட்ட சொன்ன கதை அதுதான். ஆனால் கேரக்டரேஷன்லாம் நான் மாற்றிட்டேன். இல்லையா சார்? இவங்க ரூட்ல போனாங்க, அந்த ரூட் வேணாம். பிகாஸ் நான் எக்ஸ் எம்பி, பார்லிமெண்ட்ல வந்தவன். நான் மக்களுக்கு நல்ல கருத்தை சொன்னா தான் அந்த எம்பியை உட்காந்து கிடையாது சொல்லி அந்த மேட்டர் வேணா செல்ஃபிஷ் ஆயிடும் சொல்லி அந்த கண்டென்ட் இவங்க சொன்ன கண்டென்ட் ரூட்டை மாற்றி போனது நானும். சாரும் பண்ணாங்க, சார் பண்ணாங்க, ஓகே. இன்னொன்னு, கடனால பிரச்சனைனா டெய்லியும் பேப்பர் பாக்குறோமே, பேங்க் டார்ச்சர்ல வந்து மேல பண்ண பாக்குறோம்ல, அது கதை சொல்ல முடியுமா? ஏன் இன்னைக்கு நான் நடனா நாட்டி தேட்டு 3 தேட்டு வாங்கினேன். நான் அட்வான்ஸ் 22 ஃபேஸ் போட்டு என் கேட்டாங்க, போட்டேன். பட் என்ன அப்படின்னா அவங்க பிடிக்கிட்டாங்க. அதுக்கு ஏன் கதை சொல்ல முடியுமா? இதாவது என்னன்னா, ஒருத்தர் ஷூட்டிங் இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணி இதை சீனுங்களை கன்செப்ட் எடுத்து தெரியுமா சார்? எப்படியும் ஒரு சீன் ஒரு ஹீரோ ஆக்ட் பண்றாருன்னா ஒரு 4 நாள் 10 நாள் ஷூட்டிங் போய் ஒரு ஆளை விட்டு போறான், அவன் சொல்லி போறான். உடனே போய் ஒரு எழுதி ஒரு கவர் பண்ணி ஒரு ரிசர்வ் பண்ணி போறான் போட்டு. அப்படி முடியாது. ஏன்னா சொல்ற இவங்க கதை இன்னொருத்தர் சொல்றாருன்னு சொன்னா இவங்க வந்த கேரக்டரேஷன் ரூட் அந்த கதை தான். ஆனா அதை மாத்தி வேற ஒரு ரூட்ல போனது அதை ஒரு டைரக்ட் பிரமா பண்றது. ஹலோ, கேக்குதா அண்ணா? அதாவதுண்ணா, இங்க எல்லாருக்குமே ஒரு லோன் இருக்கும்ண்ணா. கை தூக்க சொன்னா ஏதோ ஒரு விதத்துல தூக்கும். யாராவது கடன் இல்லாதவங்கள கை தூக்க சொன்னா 1-2 பேர் தூக்குவோம். அவ்வளவுதான். நான் எல்லாருக்குள்ளயும் இருக்கிற வாழ்க்கையில இருக்க ஒரு சின்ன லைன் தான் இது. பொதுவான விஷயத்துக்கு தனிப்பட்ட முறையில எவனும் உரிமை கொண்டாடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய எழுத்தாளர் சங்கமும், தயாரிப்பாளர் சங்கமும், எங்களது இயக்குனர் சங்கமும் அதைத்தான் சொல்லி இன்னைக்கு இது பண்ணிருக்கு, லெட்டர் கொடுத்திருக்கு. சங்கத்துக்கு நம்ம கட்டுப்படணும். பாலியல் வன்கொடுமை, குழந்தை இதுன்னு சொல்லி இது பண்றது, பொது விஷயங்கள் இருக்குல்ல நாட்டுல, இராணுவத்தை பத்தி எடுக்கிறது, அரசியலை பத்தி எடுக்கிறது, கடனை பத்தி எடுக்கிறது, இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். இதுக்கெல்லாம் யாரும் உரிமை கொண்டாட முடியாது. எல்லார் வாழ்க்கையிலுமே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். அதை எவ்வளவு பெஸ்டா ஸ்கிரீன் பிளே பண்ணி, டயலாக் பண்ணி, டைரக்ட் பண்ணி உங்களுக்கு கனெக்ட் ஆகி கண்கலங்க வைக்கிறோமோ அதுதான் தட் இஸ் த கேப்டன் ஆஃப் த ஷிப். ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எல்லார் வாழ்க்கையிலும் உள்ள கதை, இதுக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. நான் சம்மந்தப்பட்டு கேஸ் போட்டவங்களுக்கு சொல்றேன். அதனால அதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கோம். எனிவே ரொம்ப நன்றி. ஒரு நல்ல படைப்பை உங்க முன்னாடி கொடுத்துருக்கோம். ப்ளீஸ். அனைவரும் நன்றி. ஏன்னா நாங்கள் ராமராஜன் வந்து மீண்டும் அந்த திரையில் வந்து நீங்க பாக்குறீங்க, அது ஓகே.